அறிந்து கொள்ளுதல் என்பது குறித்து நாம் பேசி வருகிறோம். We have talked about revelation and all that teaching related to revelation. வெளிப்பாட்டை குறித்தும் அதோடு சம்பந்தப்பட்ட போதனைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். Then inspiration and illumination also. பிறகு வேத வாக்கியங்கள் தேவனால் அருளப்பட்டது, பிறகு பிரகாசம், இவைகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். Then we talked about the being and the essential nature of God. பிறகு தேவன் என்னவா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். The existence and the being of God. தேவன் இருக்கிறார், அவர் என்னவா இருக்கிறார் என்பதை பார்த்தோம். And there we shared with you four things. அதிலே நான்கு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். God is spirit. அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார். God is self existent. பிறகு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். He is infinite. அவர் அளவற்றவராய் இருக்கிறார். And then he is eternal. அதன் பிறகு நித்தியராய் இருக்கிறார். Now today we begin our study on the attributes of God. இன்றைக்கு தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் படிக்க ஆரம்பிக்க போகிறோம். By attributes we mean the permanent qualities of God. குணாதிசயங்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய நிரந்தரமான தன்மைகள் என்று நாம் சொல்லலாம். And before we go any further, let me just say something and then we'll study it, then it will be more meaningful. மேலும் சில காரியங்களை சொல்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை முன்னமே சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நாம் படிக்கிற அந்த காரியம் அர்த்தமுடையதா இருக்கும். Why do we study these things? ஏன் இந்த காரியங்களை நாம் படிக்கிறோம்? Why do we come together to study about this nature of God? தேவனுடைய தன்மையை படிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஏன் ஒன்று கூடி வருகிறோம்? Why do we pursue this knowledge of God? தேவனை அறிகிற அறிவை நாம் ஏன் தேடி வருகிறோம்? You know, A.W. Tozer, a great man of God, has written a book called The Knowledge of the Holy. Knowledge of the Holy என்று சொல்லி A.W. Tozer என்பவர் ஒரு பெரிய ஆசிரியர் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். It is on this very same subject that about knowing God. தேவனை அறிவதை குறித்து தான் அவரும் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில். And he says in that book, அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், something that really touches my heart. என்னுடைய உள்ளத்தை மெய்யாகவே தொட்ட ஒரு காரியம் அது. He says no people has ever risen, no community or nation has ever risen above its religion. எந்த ஒரு தேசமானாலும் அல்லது ஒரு சமுதாயமானாலும் அந்த மதம் எவ்வளவா இருக்கிறதோ அதற்கு மிஞ்சி மேலே எழும்பியதில்லை என்று அவர் சொல்லுகிறார். He says spiritual history in the world shows that no religion has ever been greater than their idea of God. No religion has ever been greater than their idea of God. தேவனை குறித்து உலகத்தில் எந்த ஒரு சமுதாயமானால் நாடானாலும் சரி தேவனை குறித்த ஒரு அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Then he says, அதன் பிறகு சொல்லுகிறார், worship is pure or base, good or bad, alive or dead, based on this very fact, their knowledge of God, their thoughts about God, and what they know about their God. தேவனை குறித்து அவருடைய அறிவு, தேவனை குறித்து அவர்களுக்கு என்ன தெரியும் என்பது, தேவனை குறித்து அவருடைய எண்ணம் என்ன என்பது, இதன் அடிப்படையில தான் அவர்கள் செய்கிற ஆராதனை உயிர் உள்ளதா அல்லது செத்ததா, அவர்கள் செய்கிற ஆராதனை பரிசுத்தமானதா அல்லது அசுத்தமானதா, இதெல்லாம் அமைந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். Depending on whether the people have high or low thoughts of God, the worship goes, he says. தேவனை குறித்து உயர்வான எண்ணம் இருக்கிறதா அல்லது தாழ்வான எண்ணம் இருக்கிறதா, இதன் அடிப்படையிலே தான் அவருடைய ஆராதனையே நடக்கிறது என்று சொல்லுகிறார். Not only worship, he says life also is based on that. ஆராதனை மட்டுமல்ல வாழ்க்கையே கூட அதன் அடிப்படையில தான் அமைந்திருக்கிறது. He goes on to show prayer is based on that. அது மட்டுமல்ல ஜெபம் கூட அதன் அடிப்படையில் இருக்கிறது என்று அவர் காண்பிக்கிறார். If your knowledge of God is not to that level, you cannot expect to rise above that level. தேவனை குறித்து உங்களுடைய அறிவு அதிகமா இல்லாவிட்டால் பிறகு அந்த அளவை தாண்டி உங்களால் இருக்க முடியாது. Your prayer cannot rise above the level of your knowledge of God. தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அதை விட மேலாக உங்கள் ஜெபம் இருக்க முடியாது. Your worship cannot be above the level of your knowledge of God. தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அதையும் தாண்டி உங்களுடைய ஆராதனை இருக்க முடியாது. Your conduct and life cannot be above the level of the knowledge of your God. அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையும் நடக்கையும் தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அதை தாண்டி இருக்க முடியாது. That is why he says that the most important reason that any man, most important thing in any man is not what he says or what he does, is what he knows deep in his heart about God. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்ன சொல்லுகிறான் என்பது முக்கியம் கிடையாது, உள்ளத்தின் ஆழத்திலே தேவனை குறித்து அவன் என்ன அறிந்திருக்கிறான் அதுதான் முக்கியம் என்று சொல்லுகிறார். That is what is ultimately going to matter. அதுதான் முடிவாக அவனுக்கு எல்லாமா இருக்க போகிறது. What is that man's view of God? தேவனை குறித்து அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? What kind of thoughts does he have? தேவனை குறித்து என்ன விதமான எண்ணம் அவனுக்கு இருக்கிறது? How does he think about God or view God? தேவனை குறித்து அவன் என்ன நினைக்கிறான், என்னவாக யோசிக்கிறான்? This is going to dictate his worship, his prayer, his conduct, his life, his happiness. Everything is going to be based on that. அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய ஜெபத்தை, அவனுடைய சந்தோஷத்தை, அவனுடைய சகலவற்றையும் இதுதான் நிர்ணயிக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.
That is the value of the teachings that we are giving today. நாம் இங்க கொடுக்கிற போதனைகளின் மதிப்பு அதுதான் பாருங்க. So today in the studying the attributes of God, இன்னைக்கு தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் we're படிக்கும்போது going to first of all study this attribute called the immutability of God, that God is unchanging in his முதலாவதாக nature. தேவனுடைய இந்த குணாதிசயத்தை படிக்க போகிறோம். அதாவது தேவன் மாறாதவர் என்ற குணாதிசயம். Immutability, the word immutability means unchanging. பாருங்க, இம்யூட்டபிலிட்டி என்று சொன்னால் அன்சேஞ்சிங் என்று வருகிறது. So God is unchanging. ஆகவே தேவன் மாறாதவர். It may sound like a very simple truth, இது ரொம்ப எளிமையான சத்தியம் போல நமக்கு தோன்றலாம். but I believe these are the simple truths that the church has not really explored. ஆனா இந்த எளிமையான சத்தியங்களை தான் சபையானது ஆழ்ந்து படிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். Later on we'll talk about how God is good. பிற்பாடு எப்படி தேவன் நல்லவரா இருக்கிறார் அதை நாம் படிப்போம். I'll show you how people have missed the point, that they think that God is bad, God is waiting to do evil, and God is like this and God is like that. மக்கள் இதை விட்டு தேவன் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், அவர் கெட்டவர் தீமையானவர், இப்படி எல்லாம் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are terrorized by God. தேவனை கண்டால் இவர்களுக்கு பயங்கரமா இருக்கிறது. And when you say God is good, நீங்க அவங்கள பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று சொன்னா they think it's a simple truth, I know it, I've heard it, and so on. என்ன நினைக்கிறேன், இது சாதாரண ஒரு விஷயம் தானே, எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன் அப்படின்னுவாங்க. Let us study this truth about how God is unchanging. எப்படி தேவன் மாறாதவரா இருக்கிறார் அதை நாம் படிப்போம். We're going to do, I'm going to take you through 7 steps tonight. இன்றைக்கு இரவு 7 காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். I've got limited time with translation. மொழிபெயர்ப்பு இருக்கிறபடினால நேரம் குறைவா இருக்கு. So let's go on, without wasting any time. ஆகவே நேரம் வீணாக்காமல் நேரடியாக செல்வோம். But let me give you the 7 things that we are going to do. ஆனா நாம் பார்க்க போற 7 காரியங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 7 steps. 7 படிகள். First of all, we're going to consider the scriptures concerning immutability. முதலாவது தேவன் மாறாதவர் என்பது குறித்து சொல்லும் வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Secondly, we're going to consider the difference between God, the contrast between this immutable God and everything else that is mutable, that is changing. இரண்டாவதாக மாறாத இந்த தேவனுக்கும் பிறகு மாறக்கூடிய அனைத்திற்கும் மற்ற எல்லா காரியத்துக்கும் உள்ள முரண்பாட்டை நாம் பார்க்க போகிறோம். The great difference that is there between the changing things of this world and the unchanging God. பாருங்க, மாறாத தேவனுக்கும் இந்த உலகத்தில் உள்ள மாறுகிற காரியங்களுக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், அதை பார்க்க போகிறோம். This we will bring out. இதை நாம் பார்க்க போகிறோம். Thirdly, மூன்றாவது we will consider the 2 main objections to this doctrine of immutability, that God is unchangeable. தேவன் மாறாதவர் என்ற இந்த உபதேசத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற 2 ஆட்சேபனைகளை நாம் பார்க்க போகிறோம். That will bring clarity in our thinking. அதுவும் நமக்கு தெளிவை கொண்டு வரும். And fourthly, we will consider what this lesson teaches the believer, what this truth teaches the believer. நான்காவதாக இந்த சத்தியம் விசுவாசிகளுக்கு என்ன போதிக்கிறது அதை நாம் பார்க்க போகிறோம். Fifthly, we will consider the comfort that this truth brings to the believer today. ஆறாவதாக இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இந்த சத்தியம் கொண்டு வருகிற ஆறுதலை குறித்து பார்க்க போகிறோம். And sixthly, ஆறாவது we are going to consider the warning that it brings to the unbeliever. அவிசுவாசிகளுக்கு இது கொண்டு வருகிற எச்சரிப்பை குறித்து பார்க்க போகிறோம். And seventhly, the exhortation that we must heed on the basis of this truth. ஏழாவதாக இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே புத்திமதிகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். It so happened that it has worked out to 7 points today. I hate 7 points. I don't plan these things, but it just so works out like this. 7 பாயிண்ட்னால எனக்கு பிடிக்காது, ஆனா இத அப்படியே எடுத்துட்டு வரும்போது கரெக்ட்டா 7 பாயிண்ட்ல வந்து மாட்டிச்சு. So that's well and good. I got a nice sermon today. நல்ல செய்தி தான் இருக்கு பாருங்க 7 பாயிண்ட். All right, but the fact that it is 7 points, it's not so important as much as what the 7 points tell us. 7 பாயிண்ட் என்பது முக்கியம் கிடையாது, அந்த 7 பாயிண்ட் என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு முக்கியம். Some people think if you got 7 points, you got something. சிலர் நினைக்கிறாங்க 7 பாயிண்ட் இருந்தா போதும் ஏதோ விஷயம் இருக்குன்னு. You may have 7 points, have nothing. பாருங்க 7 பாயிண்ட் வெச்சும் ஒண்ணு இல்லாம இருக்கலாம். But we got 7 points and we have something. என்றாலும் நமக்கு 7 பாயிண்ட் இருக்கு, 7 பாயிண்ட் நல்ல பாயிண்ட். Let us go through this. அதை நாம் பார்ப்போம். First of all, let us consider the scriptures concerning the fact that God is unchangeable. முதலாவதாக தேவன் மாறாதவர் என்று சொல்லுகிற வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Psalm 102 verse 26. 102ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். Psalm 106 26 and 27 really. 106 26 27 வசனங்கள். Here the psalmist has been talking about the heaven and the earth. இங்கே சங்கீதக்காரன் வானம் பூமியை குறித்து பேசுகிறான். And then he says, they shall perish, but thou shalt endure. Verse 26. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். He's talking about heaven and earth and he says, they shall perish, but thou shall endure. வானத்தின் பூமி குறித்து பேசுவது சொல்லுகிறான், அவைகள் அழிந்து போம், நீரோ என்றென்றைக்கு இருப்பீர் என்று. Yea, all of them shall wax old like a garment. அவைகள் ஒரு சால்வையை போல் மாற்றுவீர். As a vesture shalt thou change them, and they shall be changed. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், அப்பொழுது மாறிப்போம்.
But thou art the same, and thy years shall have no end. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. Now what a great assurance this brings to the believer. இது விசுவாசிக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது பாருங்க. The psalmist is speaking about the difference between the heavens and the earth that looks like they are so solid that it stays there forever. He says those things are going to vanish and perish and change, but God is the one that changes not. சங்கீதக்காரன் இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்கிறான், அவைகள் என்றென்றைக்கும் இருக்கிறது போல தோன்றுகிறது. ஆனால் இவன் சொல்லுகிறான் அவைகள் எல்லாம் மாறி போகும், ஆனால் தேவனோ என்றென்றைக்கும் அப்படியே இருப்பார் என்று சொல்லுகிறான். Now turn with me to Malachi. இப்போது மல்கியாவுக்கு நாம் திருப்போம். And chapter 3. மல்கியா 3ஆம் அதிகாரம் and verse 6. 6ஆம் வசனம். Now this is one of the verses that you have to know. பாருங்க, இந்த வசனத்தை கண்டிப்பா நீங்க அறிந்திருக்க A வேண்டும். lot of people's problem is that they don't know this verse. நிறைய பேருடைய பிரச்சனையே இந்த வசனம் தெரியாது என்பதுதான். They're wrong praying, wrong worship, wrong crying, wrong pleading, wrong begging. All of this based on something that is contrary to this verse. அவருடைய தவறான ஜெபம், தவறான அழுகை, தவறான கண்ணீர் எல்லாமே இந்த வசனத்துக்கு முரண்பாடாய் சில காரியங்களை தெரிந்து வைத்து அதன் அடிப்படையில் செய்கிறதுனால வருகிறது. Very simple verse. ரொம்ப எளிமையான வசனம் பாருங்க. God says, "For I am the Lord, I change not." இங்க தேவன் சொல்லுகிறான், நான் கர்த்தர், நான் மாறாதவர். Are you there? இருக்கீங்களா? Everybody say this. எல்லாரும் அதை சொல்லுங்க பாருங்க. I am the Lord, I change not. நான் கர்த்தர், நான் மாறாதவர். God says something about himself. He says, "I'm God and I don't change." தேவன் தன்னை குறித்து ஒன்றை சொல்லுகிறார், நான் தேவன், நான் மாறுவதில்லை. Now he is talking there about how he has not completely destroyed the people of Israel because he is patient and he is faithful, and that's his nature, that he is faithful to the promises. That's why he didn't completely destroy them. And he is telling them, "I am God, I change not." இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி அவர் பொறுமையாய் சகித்திருக்கிறதுனால இஸ்ரவேல் புத்திரரை அவர் முற்றிலும் நிர்மூலமாக்கவில்லை என்று. ஆகவே தான் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. He said, "I could have wiped you out for all the things that you did. அவர் என்ன சொல்றார், நீங்க செஞ்ச காரியத்தை உங்களை சுத்தமா அழிச்சு I போட்டிருப்பார், could have completely destroyed you, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பேன். but I have made a covenant with you. என்றால் உங்களோட ஒரு உடன்படிக்கையை I have made some ஏற்படுத்தியிருக்கிறேன். promises. நான் சில வாக்குத்தத்தங்களை I கொடுத்திருக்கிறேன். am God and I change not." நான் கர்த்தர், நான் மாறாதவர். And that's why I didn't do it, he says. ஆகவே தான் நான் அதை செய்யவில்லை என்கிறார். How many of you realize that is in many ways true about us today? எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய விஷயத்திலும் இது பலமுறை உண்மையா இருக்கிறது. God is so gracious. தேவன் மிகவும் கிருபை We உள்ளவர். fail him so many times, but he does not change. பல சமயங்களில் நாம் தவறுகிறோம் என்றாலும் அவர் மாறுவதில்லை. In the New Testament, Paul writes saying that even when we are not faithful, he is faithful. புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று. Isn't that wonderful? அது அற்புதமா இல்லையா? Because he does not change. ஏனென்றால் அவர் மாறுவதே இல்லை. He's an unchanging அவர் God. மாறாத தேவன். Then let's read one scripture from James. பிறகு யாக்கோபிலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். From the New Testament. புதிய ஏற்பாட்டிலிருந்து James chapter 1 verse 17. யாக்கோபு 1:17. I am reading only the absolutely essential scriptures, not all of them. மிகவும் அத்தியாவசியமான வசனங்களை மட்டுமே நான் வாசிக்கிறேன், எல்லாவற்றையும் வாசிக்கவில்லை. But if you go through the Bible and read, you can mark all the scriptures that talk about how God does not change. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து எப்படி தேவன் மாறாதவரா இருக்கிறார் அந்த வசனங்களை நீங்களே குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். But if you're going to talk about immutability, you have to know these three verses. Without these three verses, you cannot proceed. ஆனால் தேவன் மாறாதவர் என்பதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தால் இந்த மூன்று வசனங்கள் கண்டிப்பா தேவை. இது இல்லாமல் நீங்க பேசவே முடியாது. All right? சரியா? For an understanding, this is absolutely நாம் essential. புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் அவசியம். Verse 17. 17ஆம் வசனம். Every good and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. James says, in God there is no variableness. யாக்கோபு சொல்லுகிறான், தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் கிடையாது. There is no shadow of turning, and that means there is not even a hint. There is not even a remote possibility of him ever considering changing anything about himself. வேற்றுமையின் நிழல் கூட இல்லை என்று சொல்லுகிறான். அதாவது தன்னை குறித்து ஒரு காரியத்தை மாற்றிக் கொள்ளுகிற எண்ணம் கடுகளவு இம்மி அளவு கூட அவர் கிடையாது. So these are the three basic scriptures. ஆகவே இவைதான் மூன்று அடிப்படை Now வசனங்கள். let's keep that in mind. இதை மனதில் வைத்துக் Let's கொள்வோம். go to the second thing. அடுத்ததுக்கு செல்வோம் நாம். Now we are going to consider the difference between this unchanging God, immutable God, and the changing scene in this world and everything that is there in this world. இப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாறுகிறதே, இவற்றிற்கும் மாறாத இந்த தேவனுக்கு உள்ள
உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். We must, as people of God, consider the great contrast between the two. தேவ ஜனங்களாகிய நாம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும். So many people don't have a love for God and appreciate God and cannot worship God with great reverence and appreciation and thankfulness and gratitude because they've never seen and had a revelation of this great contrast between this unchanging God and everything that changes and uncertain in this world. இந்த உலகத்தில் நிச்சயமற்று மாறுகிற எல்லாவற்றிற்கும் பிறகு மாறாது இருக்கிற இந்த தேவனுக்கு உள்ள வித்தியாசத்தை அறியாதபடியினால தான் நிறைய பேருடைய ஆராதனையில அன்பு கிடையாது, ஆராதனை அவர்கள் சரியான விதத்திலே செய்வது கிடையாது. There's no deep appreciation. தேவனை குறித்து ஆழமான விதத்தில் அவர்கள் பாராட்டுவதில்லை. No one has shown how different God is from the rest. ஏனென்றால் யாருமே மற்றவைகளை விட தேவன் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறார் என்பதை காண்பிக்கவில்லை. Now these are things not just for you to hear as you sit on a Tuesday night. இந்த காரியங்களை ஏதோ செவ்வாய்க்கிழமை ராத்திரி வந்தோம் கேட்டுட்டு போனோம் அப்படி கிடையாது, அதற்காக சொல்லவில்லை. These are things that you need to meditate upon and contemplate upon, sit down and think upon and literally ponder over these things. இந்த காரியங்களை நீங்கள் உட்கார்ந்து யோசித்து சிந்தித்து தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். Because these things will create a great respect for God as well as a great reverence and an appreciation and a love for God, and you live for God in a greater way. ஏனென்றால் இந்த காரியங்கள் தான் தேவன் மீது உங்களுக்கு ஒரு அன்பு, ஒரு பயபக்தியை கொண்டு வரும். அது மட்டுமல்ல அவரை இன்னும் அதிகமாக நீங்கள் ஆராதிக்கிறது உங்களுக்கு உதவும். Because you think now how much different he is from all the rest. ஏனென்றால் இப்பொழுது யோசிக்கும் போதுதான் மற்ற எல்லாவற்றை விட இவர் எவ்வளவு வித்தியாசமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். Change is usually for the better or for the worse. மாற்றம் வரும்போதெல்லாம் ஒன்று நல்லதுக்கு இருக்கும் அல்லது கெட்டதுக்கு இருக்கும். Isn't that right? சரியா? We either change for the better or for the worse. ஒன்னு நாம நல்லதுக்கு மாறணும் அல்லது கெட்டதுக்கு மாறணும். But with God change is not possible. It is impossible because he cannot become any better or he cannot become any worse than what he is. தேவனை பொறுத்தவரையில மாற்றம் அவருக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் மாறி நல்லவராக வேண்டிய அவசியம் இல்லை அல்லது மோசமானவராய் போக வேண்டிய அவசியமும் இல்லை. There can be no improvement in God. தேவனிலே முன்னேற்றம் காண முடியும் என்று சொல்லக்கூடிய அவசியமே இல்லை. Everything else can be improved. மற்ற எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காண முடியும். How many of you know you and I need a lot of improvement? எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு எனக்கு தான் நிறைய முன்னேற்றம் தேவை. In this world everybody needs improvement. இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்னேற்றம் தேவை. We all need to progress in more than one way. நாம் எல்லாரும் பல விதங்களிலே முன்னேற வேண்டியிருக்கிறது. Isn't that right? சரியா? We all need change. நாம் எல்லாருக்கும் மாற்றம் தேவை. If we don't have change we'll be dead. நம்மில மாற்றம் இல்லை என்று சொன்னா நம்ம செத்தவங்களா இருப்போம். We'll be useless people. ஒன்றுக்கும் உதவாதவங்களா if there is no change. மாற்றம் இல்லை என்றால் there must be change. நிச்சயமாய் மாற்றம் இருக்க வேண்டும். Change is good for us. மாற்றம் நமக்கு நல்லது. But for God, ஆனால் தேவனுக்கு he cannot change. அவர் மாறவே முடியாது. Because he cannot improve even 1 ounce. ஒரு கடுகு அளவு கூட அவர் முன்னேறவே முடியாது. He cannot become worse or better little bit. கொஞ்சம் கூட அவர் நல்லவராகவோ அல்லது மோசமானவராகவோ போக முடியாது. That is what sets him apart. இதுதான் அவரை தனியாய் பிரித்து வைக்கிறது. That is what makes him unique. இதுதான் அவரை தனித்தன்மை வாய்ந்தவராக்குகிறது. This is what makes him so totally different from all else. இதுதான் அவரை மற்ற எல்லாவற்றை விட மிகவும் வித்தியாசமானவராக்குகிறது. Here the psalmist in that first verse I read you is talking about heaven and earth. முதலாவது வாசித்த வசனத்திலே சங்கீதக்காரன் வானத்தையும் பூமியையும் குறித்து பேசுகிறார். It is very interesting that he takes heaven and earth particularly. ஆனால் குறிப்பாக வானத்தையும் பூமியையும் எடுத்துக்கொள்கிறார். அதுதான் சுவாரஸ்யமா இருக்கு. Because usually people look at the heaven and earth and they think this is going to be there forever. ஏன்னா மக்கள் வழக்கமா வானத்தையும் பூமியையும் பார்த்து இதுதான் என்றென்றைக்கு இங்கே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். They think men come, men go, men are born, men die, but this earth is going to be there, heaven is going to be there, it's all going to be there always. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனிதன் பிறக்கிறான், சாகுறான், மக்கள் வருகிறார்கள், போகிறார்கள், ஆனா வானம் பூமி மாத்திரம் அப்படியே இருக்கும். But the Bible teaches differently. ஆனால் வேதம் வித்தியாசமாய் போதிக்கிறது. The Bible teaches that the heaven, there are changes in the heavens. வானங்களிலே கூட மாற்றங்கள் உண்டு என்று வேதம் போதிக்கிறது. And scientists tell us that because of the exploding stars, new worlds are created all the time. Basically, விஞ்ஞானிகள் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள், மேலே இருக்கிற விண் கற்கள் எல்லாம் உடைத்து சிதறுகிறபடினாலே உலகங்கள் எல்லாம் மாறி மாறி வருகிறதாம் மேலே. If you read Revelation chapter 6 to chapter 19, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்தால் you read about the extreme changes that the heavens are going to go through until they are completely destroyed by fire. வானங்கள் முற்றிலும் அக்கினியினால் அழிக்கப்படுகிற வரையில எந்த அளவுக்கு அதில மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். It tells us that stars are going to fall. நட்சத்திரங்கள் கீழே விழப் போகிறது என்று சொல்கிறது. The sun will go out. சூரியன் போய்விடும் என்று சொல்கிறது. The moon will turn to a different color. சந்திரனுடைய நிறமே வேறு மாதிரி ஆகிவிடுமா? And the entire heaven is going to roll up like a scroll, it says. வானமெல்லாம் ஒரு சுருளை போல ஆகிவிடும் என்று சொல்கிறது. We think of heaven and say, well, it's going to be
heaven is something that is permanent. நாம நினைக்கிறோம் வானம் சொன்னா அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என்று. But the Bible talks about so many things, changes that are going to take place in the heaven. ஆனால் வேதமோ வானங்களில் நிகழப் போகிற பல மாற்றங்களை குறித்து நமக்கு கூறுகிறது. So don't think of heaven as a picture of stability, continuity and immutability. ஆகவே வானம் என்ற உடனே அது ஸ்திரத்தன்மையோடு இருக்கும், மாறாது, அப்படியே இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். No, கிடையாது. it changes. அது மாறுகிறது. The earth also changes. பூமியும் மாறுகிறது. The Bible talks about it. வேதம் அதை குறித்து பேசுகிறது. Not only changed by nature and what nature brings about. பாருங்க, இயற்கை கொண்டு வருகிற காரியம் மூலமாய் பூமி மாறுவது மட்டுமல்ல, Man is also constantly changing the shape of this earth. மனிதன் கூட தொடர்ந்து இந்த பூமியினுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டே வருகிறான். With bulldozers and with pollution. பாருங்க, மாசின் மூலமாக, பிறகு புல்டோசர் மூலமாக the earth will be changed greatly, the Bible says, during the tribulation. உபத்திரவ காலத்திலே பூமி பெரிதளவு மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. We read in the book of Revelation once again the shocking news that the seas and rivers will be polluted. மீண்டுமாய் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி, கடல்களும் ஆறுகள் எல்லாம் மாறும் என்று, கெட்டு போகும் என்று. And earthquakes and famines will greatly and drastically alter the shape of the earth. பூமி அதிர்ச்சி, பஞ்சம், இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியுடைய வடிவத்தை பெரிதளவு மாற்றும். And it will ultimately be burned up, Revelation says. கடைசியிலே வெளிப்படுத்தல் சொல்லுகிறது எல்லாமே எரிந்து போகும் என்று. And if you don't believe it, just think back. It was already judged and condemned through the flood, and great changes took place all over the earth as a result of the flood. இதை நீங்கள் நம்ப முடியாவிட்டால் பிறகு பழைய காலத்தில் நடந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். நோவான் காலத்திலே வெள்ளம் உண்டாயிற்று, அதன் மூலமாக பெரிய நியாயத்தீர்ப்பு உண்டாயிற்று, பூமியினுடைய வடிவமே மாறி போயிற்று. Next one, it says it's going to be consumed by fire. அடுத்ததாக அது அக்னியினாலே பட்சிக்கப்பட போகிறது என்று. So heaven changes, earth changes. ஆகவே வானமும் மாறுகிறது, பூமியும் மாறுகிறது. There is no stability, there is no continuity, there is no immutability there. பாருங்க, இந்த இடத்திலே ஸ்திரத்தன்மையும் கிடையாது, அது தொடர்ந்து நிலைக்கும் என்றும் கிடையாது, அது மாறாததா இருக்கிறது என்றும் கிடையாது. Now we come to people. People also change. இப்போது மனிதரிடையே வரும், அவர்களும் மாறுகிறார்கள். People's words, in word they change. மக்கள் தங்கள் வார்த்தைகளிலே In மாறுகிறார்கள். attitude they change. அவருடைய மனப்பான்மையிலே In மாறுகிறார்கள். beliefs they change. In beliefs. அவருடைய நம்பிக்கைகளிலே In மாறுகிறார்கள். perspectives and priorities they change. அவருடைய கண்ணோட்டம், அவள் கொடுக்கிற முக்கியத்துவம், அதிலே மாறுகிறார்கள். One day they're going to stand before the living God, and really they're going to find themselves in big trouble. ஒரு நாள் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறார்கள், அப்பதான் பெரிய பிரச்சனையில சிக்க போகிறார்கள். They're going to change their self-centered perspective of the life that they had lived. அங்கேயும் இதுவரைக்கும் தங்களுடைய வாழ்க்கை மையமாய் கொண்டே வாழ்ந்தார்களே, அதையும் மாற்றிக்கொள்ள போகிறார்கள். Look at man today. இன்றைய மனிதனை பாருங்கள். How does he live? அவன் எப்படி வாழ்கிறான்? What is his philosophy of அவனுடைய life? வாழ்க்கையின் தத்துவம் தான் என்ன? You read some books out there in the world. உலகத்தில் இருக்கிற சில புத்தகங்களை வாசித்து It is பாருங்கள். all based on what they call as humanism. எல்லாமே ஹியூமனிசம் என்பதன் அடிப்படையில தான் அமைந்திருக்கிறது. What is humanism? ஹியூமனிசம் என்றால் In என்ன? humanism, the human being is the center of everything. ஹியூமனிசத்திலே மனிதன் தான் எல்லாவற்றிற்கும் மையமா இருக்கிறான். Man is the prime factor. மனிதன் தான் பிரதானமானவனா இருக்கிறான். His good, அவனுடைய his welfare. அவனுடைய நலன், He is the highest being. அவன் தான் மிகவும் உயர்ந்தவன். And everything revolves around him. எல்லாமே அவனை சுற்றி தான் இருக்கிறது. Whether he likes it or doesn't like it. அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, What is good for him, what is not good for him. அவனுக்கு எது நல்லது, அவனுக்கு எது கெட்டது. It is all based on man, centered on man, revolves around man. எல்லாமே மனிதனை அடிப்படையாய் கொண்டிருக்கிறது, மனிதனை மையமாய் கொண்டிருக்கிறது, மனிதனை சுற்றி தான் இருக்கிறது. Man is a self-centered creature. மனிதன் தன்னைத்தானே மையமாய் கொண்டிருக்கிற ஒருவனா இருக்கிறான். The fall has made him like that. பாவத்தில் அவன் விழுந்தானே, அதுதான் அவனை அப்படி ஆக்கி விட்டது. Adam's sin has made him self-centered. Adam's sin has made him self-centered. ஆதாம் செய்த பாவம் தான் அவன் தன்னையே மையமாய் கொண்டிருக்கும்படி செய்து விட்டது. The whole universe and the whole mankind today is self-centered. இன்றைக்கு மனுவர்க்கம் முழுவதும் தன்னையே மையமாய் கொண்டிருக்கிறது. One day they're going to stand before God. ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறார்கள். They have to change their thinking. பாருங்க, அங்கே அவர்கள் தங்களுடைய சிந்தனையை மாற்றிக் கொள்ள வேண்டும். Today their philosophy is humanism. இன்றைக்கு அவருடைய தத்துவம் வந்து தங்களையே மையமாய் When they கொண்டிருக்கிறது. stand before God, ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது they're going to say, what is man? மனிதன் என்ன என்று கேட்க They're going to போகிறார்கள். say, oh, look at God. எல்லாரும் சொல்லுவாங்க, தேவனை பாருங்க. This is the one around whom everything should have revolved. இவரை சுற்றி தான் எல்லாமே சுழண்டிருக்க வேண்டுமே. My life should have been based on him. என்னுடைய வாழ்க்கை இவரை அடிப்படையாய் I கொண்டிருந்திருக்க must have வேண்டும். worshipped him, நான் அவரை ஆராதித்திருக்க வேண்டும். lived for him. அவருக்காக வாழ்ந்திருக்க வேண்டும். I should have known him. நான் அவரை அறிந்திருக்க வேண்டும். He must have been the Lord and master of my life. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவனாய் எஜமானாய் இருந்திருக்க I வேண்டும். was made for him. நான் அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டேன். One day mankind is going to be terribly disappointed when they stand before God, because they're going to look and
they're going to say, my God, I've missed it. ஒரு நாள் மனுக்குலம் தேவனுக்கும் தான் நிற்கும் போது பயங்கர ஏமாற்றம் அடைய போகிறேன்னு சொன்னா அங்க போனாதான் எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோமே என்பதை அவர்கள் So அறிவார்கள். people generally change. ஆகவே மக்கள் வழக்கமாய் To மாறுகிறார்கள். the very end they'll be changing. கடைசி வரைக்கும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். Even the believers change. விசுவாசிகளும் மாறுகிறார்கள். We need change. நமக்கும் மாற்றம் தேவை. Right? சரியா? I met one believer who told me, you are always changing, brother. You have left the early faith. You have become a different person. He said. நான் ஒரு விசுவாசி சந்தித்தேன். அவர் சொன்னார், பிரதர் நீங்க மாறிட்டே இருக்கிறீங்க. ஆதி அன்பை விட்டு நீங்க விலகி போயிட்டீங்க அப்படின்னா. I saw one man, he said, if your grandmother saw you, what will she think? ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, உங்க பாட்டி இப்ப உங்களை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? Sure, if she saw me, she'll roll over in the grave. கண்டிப்பா தெரியும். என்ன She'll be பார்த்தாங்கன்னா shocked. பயங்கர அதிர்ச்சி, உருண்டு பரலுவாங்க கீழே. Because she believed quite differently. ஏனென்றால் அவள் மிகவும் வித்தியாசமாய் காரியங்களை நம்பினார்கள். She believed what she knew at that time. அந்த சமயத்துல அவளுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவள் But நம்பினார்கள். thank God, we've been learning and there have been positive changes. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். நம்மிலே முற்போக்கான மாற்றங்களும் காணப்படுகிறது. To claim that 40 years you have not changed is not to your merit. It's not something to be proud of. 40 வருஷமா நான் மாறவே இல்லைன்னு சொன்னா அதுல பெருமைப்பட எதுவுமே இல்லை. The Bible doesn't say that you are the same yesterday, today and forever. நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று வேதம் சொல்லவே இல்லை. That is not good for you. அது உங்களுக்கு நல்லதே இல்லை. Because you have to change. ஏனென்றால் நீங்கள் மாறித்தான் ஆக You வேண்டும். have to become better. கண்டிப்பா சிறப்படைய The வேண்டும். Bible says that Jesus Christ is the same yesterday, today and forever. வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். So we need to change constantly. நாம் மாற வேண்டும் பாருங்கள் தொடர்ந்து. So believers change. ஆகவே விசுவாசிகளும் The மாறுகிறார்கள். Bible says we go from glory to glory. வேதம் சொல்லுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று. Yes, we should change positively. Sometimes sadly we change negatively பாருங்க also. முற்போக்காக தான் நாம மாறணும் கண்டிப்பா. ஆனா சில சமயத்துல வருத்தமா இருக்கு, பிற்போக்காய் மாறுகிறோம். But anyway, change is there in the believer. என்றாலும் விசுவாசியிலும் மாற்றம் காணப்படுகிறது. Why I said about heaven and earth and people and believers and unbelievers and how they change is because you need to realize that everything and everyone around you changes. ஏன் நான் வானத்தையும் பூமியையும் மக்களையும் விசுவாசிகள் அவிசுவாசிகள் இவர்கள் எல்லாரையும் காண்பித்தேன். எல்லாமே மாறுகிறது, அதற்காக தான். So you can trust in nothing. ஆகவே எதையும் நீங்கள் நம்ப முடியாது. You can't look at this earth and say, my God, I got a nice place, I got a nice plot of land. Let me put the foundation deep enough and build it high enough and I got it made. இந்த பூமியை நம்பி எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கப்பா, இங்க நல்ல அஸ்திவாரம் போட்டு இங்கேயே நான் உட்கார்ந்துறேன், அதுவும் சொல்ல முடியாது. நல்ல ஆழமா நோண்டி உயரமா கட்டி இங்கேயே உட்கார்ந்துற போறேன்னு நினைச்சா you're making a mistake. பெரிய தப்பு செய்றீங்க அப்படி. This is not going to be there forever. இது என்றென்றைக்குமா இருக்க போவதில்லை. If you put your trust in these things, it's not going to be there forever. இந்த காரியங்களை நீங்கள் நம்பினால் இவைகள் என்றென்றும் இருக்க போவதில்லை. Man must realize the contrast that is there between this shifting, changing, uncertain things that are there in the world and the people that are in the world and the unchanging God who is forever unchanging. இந்த உலகத்திலே மாறுகிற என்னென்றைக்கும் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகமும் அதில் உள்ள காரியங்களுக்கும் என்னென்றைக்கும் மாறாதிருக்கிற தேவனுக்கு உள்ள வித்தியாசத்தை மனிதன் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். Uncertain, நிலையற்ற இந்த உலகம், நிலையற்ற மனிதர்கள் இவர்கள் மத்தியில வாழுகிறோம். நிலையான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். Are you there? இருக்கீங்களா? Can I hear an amen? ஒரு ஆமென் கேட்கலாமா? So this is what it's all about. ஆகவே இதுடைய சாராம்சமே இதுதான். Many people have not seen the contrast. நிறைய பேர் இந்த வித்தியாசத்தை பார்க்கவே இல்லை. Many people have not known what this world is like, what people are like and what God is like. இந்த உலகம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறார்கள், பிறகு தேவன் எப்படி இருக்கிறார், நிறைய மக்கள் இதை அறியாமல் You இருக்கிறார்கள். see a lot of believers, they trust in men. நிறைய விசுவாசிகளை பாருங்க, மனுஷனை They நம்புறாங்க. trust in the world. இந்த உலகத்தை They trust நம்புகிறார்கள். in the things of the world. இந்த உலகத்தின் காரியங்களை நம்புகிறார்கள். Then they're terribly unhappy and miserable. அதன் பிறகு பரிதாபமாய் சந்தோஷமே இல்லாமல் They say, இருக்கிறார்கள். I have the Bible, brother. I go to church, brother. I sing the song, brother. I went to fasting, brother. I went this, brother, that, brother. என்ன சொல்றாங்க, பிரதர் எனக்கு பைபிள் இருக்கு, கோயிலுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கு, எல்லாம் பண்றேன் நானே. It's all good. எல்லாம் நல்லதுதான். But until it is based on the word of God, it is no good. ஆனா அது வசனத்தின் மீது அமர்ந்து வசனத்தின் அடிப்படையில் இல்லாவிட்டால் பிரயோஜனமே இல்லை. Because your prayer, your fasting, your worship, your everything cannot rise above what you know about God. ஏனென்றால் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம் மற்ற எந்த காரியம்னாலும் சரி, தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதற்கு மேல போக முடியாது. Cannot rise above that. அதற்கு மேல போகவே முடியாது. If you know nothing and you're fasting and you're praying and you're doing this, how can it help? ஒண்ணுமே தெரியாம ஜெபம் உபவாசம் இருந்தீங்கன்னு சொன்னா அது எப்படி உங்களுக்கு உதவும்?
No, you have to know this. கிடையாது, இதை அறிந்து கொள்ள That வேண்டும். will elevate your prayer to a new level. அது உங்கள் ஜெபத்தை புதிய அளவுக்கு கொண்டு It போகும். will elevate your fasting to a new உங்களுடைய level. உபவாசத்தை மேலான நிலைக்கு கொண்டு It போகும். will elevate your reading the word of God and understanding things to a new level. உங்களுடைய வேத வாசிப்பையும் அதை புரிந்து கொள்ளுகிற நிலையையும் மேலாக கொண்டு போகும். All right, now let's go to the third thing. சரி, மூன்றாவது காரியத்தை இப்போது These பார்ப்போம். are things that you can stand there and talk 7 weeks really. பாருங்க, இந்த காரியங்களை நின்னு 7 வாரம் பேசலாம் பாருங்க தொடர்ந்து. But I don't want to do that. ஆனா அதை செய்ய Let's விரும்பல. go on. தொடர்ந்து Thirdly, செல்வோம். மூன்றாவது, consider the two main objections to the doctrine of immutability. தேவன் மாறாதவர் என்ற உபதேசத்துக்கு இருக்கிற 2 முக்கியமான ஆட்சேபனைகளை பார்ப்போம். They say, all right, you say that God is unchangeable. என்ன சொல்லுகிறார்கள்? சரி, தேவன் மாறாதவர் நீங்க சொல்றீங்க. Heaven and earth change, people change, believers change, unbelievers change, but God doesn't change. வானம் பூமி மாறுகிறது, மக்கள் மாறுகிறார்கள், விசுவாசிகள் அவிசுவாசிகள் கூட மாறுகிறார்கள், ஆனால் தேவன் மாறுவதில்லை. They say, I object to it. என்ன சொல்றாங்க? இதை நான் ஆட்சேபிக்கிறேன். Because when God became man and came as Jesus into this world, he changed. ஏனென்றால் தேவன் மனிதனாக இயேசுவாக இந்த பூமியில இறங்கி வந்தபோது அவர் மாறினாரே என்று சொல்லுகிறார். This is their objection. இதுதான் அவருடைய ஆட்சேபனையே. They say through incarnation God changed. என்ன சொல்லுகிறார்கள்? மனு அவதாரத்தின் மூலமாக தேவன் மாறிவிட்டார். Incarnation caused a change in God, they say. மனு அவதாரம் தேவனிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது என்று சொல்லுகிறார். No, my friend. கிடையாது You're நண்பர்களே. terribly mistaken. பயங்கர தப்பு செய்கிறீர்கள். Before you bake the cake and eat the jangri and laddu and all this for the Christmas season, let me tell you what this real Christmas is. பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு கேக்கையும் ஜாங்கரையும் செஞ்சு சாப்பிடுறதுக்கு முன்னால உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன அந்த அர்த்தத்தை சொல்லிடுறேன் நான். Let's fill our hearts with the truth about the real Christmas and then you fill our stomachs. நிஜமான கிறிஸ்மஸ் குறித்த சத்தியத்தினால முதலாவது இருதயத்தை நிரப்புறேன், அதன் பிறகு வயிற்று நிரப்பிக் கொள்ளுங்க. What is this Christmas? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? Christmas is not about a new person being born into this world. கிறிஸ்மஸ் என்றால் ஏதோ புதிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று கிடையாது. When Jesus was born, இயேசு பிறந்தபோது a new person was not born. ஏதோ புதிய ஆள் வந்து பிறக்கவில்லை. An eternal person, the second person of the Holy Trinity, God the Son, was manifest in the flesh 2000 years ago. He was not a new person who already existed eternally, now manifest in the flesh. இவர் புதிதாக வரவில்லை, மாறாக நித்தியமாய் தேவனோடு கூட இருந்தார். திருத்துவத்திலே இரண்டாவது இருக்கிற அந்த நபர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மனித உருவெடுத்து பூமிக்கு வந்தார், அவ்வளவுதான். Not a new person. அவர் புதுசா வந்தவர் அல்ல. He was not God and then he became man. ஏதோ தேவனா இருந்தாரு, இப்போ மனுஷன் ஆயிட்டாரு. No. அதெல்லாம் கிடையாது. Still God. அவர் இன்னமும் தேவன் தான். But he was manifest in the flesh. என்றாலும் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். Nothing was changed in him. அவரிலே எந்த மாற்றமும் நடக்கவில்லை. He took on human nature and humanity. மனித உருவத்தை சுபாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். The person is the same. அந்த நபர் ஆள் அவரேதான். His nature is the same. அவருடைய சுபாவமும் அதேதான். His love is the same. அவருடைய அன்பும் His அதேதான். power is the அவருடைய same. வல்லமையும் The அதேதான். Bible says Jesus Christ is the same yesterday, today and forever. வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் He என்று. was the same. அவர் மாறாதவர். In the beginning was the Word. ஆதியிலே வார்த்தை The இருந்தது. Word was with அந்த God. வார்த்தை And தேவனோடு the Word இருந்தது. was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. What he was in the beginning, that he was 2000 years ago when he walked on this earth. ஆதியிலே அவர் என்னமாய் இருந்தாரோ 2000 வருஷத்துக்கு முன்னால பூமியில வந்து உலாவின போது அப்படியே தான் இருந்தார். Same person but in flesh. அதே ஆள்தான், ஆனால் இப்போது மாம்சத்திலே திரிகிறார். Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? So we say, no, God didn't change. ஆகவே நாம என்ன சொல்லுகிறோம்? இல்ல, தேவன் மாறவில்லை, God simply took on humanity. மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவ்வளவுதான். That is all. அவ்வளவுதான். All right. That is why Paul says ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், that without controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh. தேவ பக்திக்குரிய ரகசியம் மிக பெரியது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். Look at the way he puts it. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க அதை. God was manifest in flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். That is the right way to say it. பாருங்க, அதுதான் சரியா சொல்ற விதம். God தேவன் was manifest in the flesh. மாம்சத்திலே வெளிப்படவில்லை. God didn't change. தேவன் மாறவில்லை. God was manifest in the flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Everybody must learn to say it in the right way. பாருங்க, சரியான விதத்துல சொல்ல எல்லாரும் Are கற்றுக்கொள்ளுங்க. you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? Sunday night I taught you how to say the blood of Jesus. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எப்படி இயேசுவின் ரத்தத்தை நாம உச்சரிக்கணும். Don't be talking about the blood of Jesus like it was the blood of bulls and goats. ஏதோ இயேசுவின் ரத்தத்தை சொல்லும்போது ஏதோ ஆடு மாடு ரத்தத்தை சொல்ற மாதிரி சொல்லிடாதீங்க. That is why we must say the precious blood of Jesus. ஆகவே தான் நாம சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். Now that brings
news about what it really is. பாருங்க, இது அந்த ரத்தனம் என்னன்ற உண்மையான அர்த்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. For example, we say Trinity. உதாரணத்துக்கு திரித்துவம் என்று நாம் But சொல்லுகிறோம். there are many Trinities. ஆனா பல திரித்துவங்கள் இருக்கு There பாருங்க. are many unholy Trinities. பல அசுத்தமான திரித்துவம்லாம் இருக்கு. The good, bad and the ugly, for example. சொல்ல போனா ரொம்ப அசிங்கம், கேவலம், மோசம் இந்த மாதிரி. They call themselves the Trinity. அதுகளும் தங்களை திரித்துவம் தான் அழைத்துக் கொள்கிறது. So that is why we don't just simply say Trinity, we say the Holy Trinity. ஆகவேதான் நாம் வெறுமனே திரித்துவம் என்று சொல்வது கிடையாது, தூய திரித்துவம் என்று சொல்லுகிறோம். We say the blessed Holy Trinity. பாக்கியமான தூய திரித்துவம் என்று All சொல்லுகிறோம். these terms are used for a purpose. We must understand them. இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் பயன்படுத்தப்படுகிறது, அதை புரிந்து கொள்ளணும். Because to make a difference between these unholy Trinities and this Holy Trinity. ஏன்னா இந்த அசுத்தமான திரித்துவத்துக்கும் இந்த தூய திரித்துவத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும் அல்லவா? Do you understand that? அது புரிந்தா உங்களுக்கு? In the same way, we need to understand here. அதே போல தான் இங்கேயும் புரிந்து கொள்ள வேண்டும். We need to say things correctly. காரியங்களை சரியான விதத்திலே நாம் சொல்ல வேண்டும். So Paul says God was manifest in the flesh. பவுல் சொல்றார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று. John says யோவான் the சொல்லுகிறார் word became flesh. வார்த்தை மாம்சமானது. Now that's an unfortunate translation really. பாருங்க இந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் நல்லா இல்ல பாருங்க. Many recent translators give a better version. சமீபத்திய மொழிபெயர்ப்புகள் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை The சொல்லுங்க. word was manifest in flesh. வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டது என்று சொல்லுகிறது. That is the correct translation. அதான் சரியான மொழிபெயர்ப்பு. When you say God, when you say word became flesh, it is like it was word before, now it became flesh. வார்த்தை மாம்சமானு சொல்லும்போது ஏதோ முன்னாடி வார்த்தையா இருந்தது, இப்ப மாம்சம், அதாவது ஒரு சதையா வந்தது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வருது அதுக்கு. மாறிட்டார் இப்ப சதையா, முன்ன சதை இல்லாம இருந்தார், ஆவியா இருந்தார், இப்ப சதையா, அப்படி கிடையாது. வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். Are you there? இருக்கீங்களா? So incarnation did not bring about a change in God. அங்க மனு அவதாரம் தேவனிலே எந்த மாற்றத்தையும் உண்டாக்கவில்லை. The person is the same. ஆள் அதே ஆள்தான். He took on humanity and came in the human flesh. பாருங்க, மனு உருவம் எடுத்து மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். But the second objection is more serious. ஆனா இரண்டாவது ஆட்சேபம் ரொம்ப கொஞ்சம் சீரியஸான ஆட்சேபம். Second objection is you say that God is unchanging, but the Bible says that God did something or was getting ready to do something, then he repented of what he was going to do and then he changed what he was going to do. தேவன் மாறாதவர் என்று நீங்க சொல்றீங்க, ஆனா வேதம் சொல்லுகிறது சில சமயங்களில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டார், பிற்பாடு அவர் மனம் மாறி அந்த காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டார் என்று சொல்லுகிறதே என்று கேட்கிறார்கள். The actual word repented is used by God. தேவன் மனம் மாறினார் என்ற வார்த்தையை இங்க பயன்படுத்தப்படுகிறது. Turn to Genesis chapter 6. திருப்பம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். I'm going to read just 2 verses. ரெண்டு வசனங்களை மட்டும் தான் நான் வாசிக்க போறேன். Genesis chapter 6 verse 6 and 7. ஆதியாகமம் 6:7. And it repented the Lord that he had made a man on the earth, and it grieved him at his heart. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. And the Lord said, I will destroy man whom I have created on the face of the earth. அப்போது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனிதனை பூமி மேல் வைக்காமல் அழித்து போடுவேன் என்றார். Now that is one instance where God seems to have repented, they say. இந்த இடத்துல ஆங்கிலத்தில் தேவன் மனம் திரும்பினார் என்று வருகிறது. மனம் திரும்பினார்னா ஒன்னு நினைச்சார் செய்யணும்னு, கடைசியில் அப்புறம் மாத்திக்கிட்டாரு, திருந்திட்டாரு, அதை திருத்தி அமைச்சுக்கிட்டாரு. They say he repented in that way, changed in that way. அதாவது திருத்தி அமைத்துக் கொண்டார், அந்த விதத்திலே மாறினார் என்று சொல்லுகிறார்கள். Another reference is Jonah. இன்னொன்று யோனா. Jonah chapter 3. யோனா 3ஆம் அதிகாரம். And verse 10. 10ஆம் வசனம் பாருங்க. God saw their works and they turned from their evil way, and God repented of the evil that he had said that he would do unto them, and he did it not. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். This is about what happened to Jonah and Nineveh. இது யோனாவுக்கு நினிவேக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லுகிறது. Now let me explain these two things. இந்த ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு Now விளக்குறேன். people refer to this and say, see, God decided to do one thing and then he changed. மக்கள் இதை காண்பித்து என்ன சொல்றாங்க, தேவன் ஒன்றை செய்ய நினைத்தார் பிறகு மாறிவிட்டாரே என்று So சொல்லுகிறார்கள். after all, God is changing. You can't say that he's unchanging. ஆகவே தேவன் மாறுகிறவர் தான், அவர் மாறாதவர் என்று சொல்ல முடியாது என்று But சொல்லுகிறார்கள். in Numbers 23:19, ஆனா என்னாகும் 23:19 it says that God is not a man that he should lie, neither the son of man that he should repent. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று அந்த வசனம் சொல்லுகிறது. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற மனுபுத்திரம் அல்ல. See, he's not going to change, he says. பாருங்க, அவர் மனம் மாற போறதே இல்லை என்று See, சொல்லுகிறார். Genesis 6:6 says that God changed, repented. ஆதியாகமம் 6:6 சொல்லுகிறது தேவன் மனஸ்தாபப்பட்டார், அதாவது மாறினார் என்று.
Jonah 3:10 says that God changed, repented. யோனா 3:10 சொல்லுகிறது தேவன் மாறினார், அதாவது மனஸ்தாபப்பட்டார். But Numbers 23:19 says that God is not a man that he should change or repent like that. என்னாகும் 23:19 சொல்லுது தேவன் அவ்வாறு மனம் மாற அவர் ஒரு மனிதன் அல்ல என்று. To repent means to change his mind, really. பாருங்க, மனம் திரும்புவதுனா என்ன? மனத்தை மாற்றிக் கொள்வது. Now let me explain this. இத நான் கொஞ்சம் விளக்கறேன். First let me explain how God does not change. முதலாவது தேவன் எப்படி மாறாதவரா இருக்கா அத நான் உங்களுக்கு விளக்குறேன். You see, when one place says God doesn't change and another place says God does change, பாருங்க, ஒரு இடத்துல தேவன் மாறாதவர் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல தேவன் மாறுகிறார் என்று வந்தால் then you have to study it a little bit. பிறகு அது கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க வேண்டும். Because Bible doesn't contradict itself. என்ன வேதம் என்னைக்குமே முரண்பாடாக பேசாது. It doesn't say one thing here and the opposite thing another place. இங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிரா இன்னொரு இடத்துல வேற ஒரு காரியத்தை சொல்லாது. It's not possible. அது முடியவே முடியாது. So we need to look at it. ஆகவே இதை நாம் பார்க்க வேண்டும். So let me look at first Jonah. ஆக முதலாவது யோனாவை கவனிப்போம். You know the story of what happened to Jonah. யோனாவுக்கு என்ன நடந்தது அது உங்களுக்கு தெரியும். God told him to go to Nineveh. தேவன் அவனை நினிவேக்கு போக சொன்னார். But he took a boat to go somewhere else. ஆனா இவனோ வேற ஊருக்கு போக ஒரு கப்பல் He பிடிச்சான். hated these people. இந்த மக்களை அவன் வெறுத்தான். He didn't want to go preach to them. அங்க போய் பிரசங்கிக்க அவனுக்கு இஷ்டமே இல்லை. He was a rebellious missionary. ஆனா இவன் ரொம்ப முரட்டாட்டம் பிடிச்ச ஒரு மிஷனரியா இருந்தான். He literally said, let those people go to hell, they deserve it. இவன் என்ன சொன்னா, அவங்கள நரகத்துக்கு போகட்டான்டற, அவங்களுக்கு அது தேவைதான். I'm going to go over here. ஆனா நான் இந்த பக்கம் I போறேன். like to do ministry here, over here. இங்க ஊழியம் செய்ய தான் எனக்கு ஆசை. But then he was thrown out in the ocean. அதன் பிறகு சமுத்திரத்துல தூக்கி எறியப்பட்டான். And a fish got a hold of him. ஒரு மீன் வந்து அவனை விழுங்கிச்சு. He lived in the belly of the whale. பாருங்க, திமிங்கலத்தின் வயிற்றில வாழ்ந்தான். And it brought him safely and landed him where he supposed to go. பத்திரமா அவனை கொண்டு வந்து எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துச்சு. No time to preach on all that. அதெல்லாம் பிரசங்கம் பண்ண நேரம். But then he landed in Nineveh by divine providence and divine miracle. பாருங்க, தெய்வீகமான முறையிலே தேவன் செய்த அற்புதத்தால நினிவேக்கு வந்து சேர்ந்தான். Now he's got to preach there. இப்போ அங்க பிரசங்கித்தே ஆக வேண்டும். Doesn't like these people, he would rather have them go to hell, but he has to preach now. இந்த மக்களை பிடிக்கல, நரகத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். என்றாலும் பிரசங்கித்து தான் ஆக வேண்டும். What is the message that God had given him? தேவன் அவனுக்கு கொடுத்த செய்தி என்ன? God said, preach and tell them the judgment is coming. தேவன் சொன்னா பிரசங்கம் பண்ணு, நியாய தீர்ப்பு வருகிறது என்று அவருக்கு சொல்லு. Pronounce judgment upon that place. நியாய தீர்ப்பு அந்த இடத்தின் மீது கூறு. So in one way he was happy. I'm glad I'm not telling any good news. I'm telling these people to literally go to hell. Really, I mean, hell is coming. You are going to go to hell. Really. ஒரு விதத்துல சந்தோஷம் தான். பாருங்க, நல்ல செய்தி ஒண்ணும் நான் சொல்லல. நியாய தீர்ப்பு வரப்போது நீங்க எல்லாம் அழிஞ்சு நரகத்துக்கு போக போறீங்க, இத தான் சொல்ல போறேன். That's all I'm going to preach, so let me preach it gladly. அவ்வளவுதானே பிரசங்கம் பண்ண போறான். ஆகவே இது சந்தோஷமா பிரசங்கம் பண்ணிடுறேன்னு He சொன்னான். thought this is the best news for them. These people deserve it. அவன் யோசித்தான், இதுதான் உங்களுக்கு சிறந்த செய்தி, இந்த ஆட்களுக்கு தேவைதான். I'm going to go all over town and tell them this, and then finally God's going to send the fire and consume them. ஊரெல்லாம் போய் இதை அறிவிக்க போகிறேன். கடைசில தேவன் அக்கினி அழிப்பி இவங்கள நாசம் பண்ண போகிறார். And I'm going to stand here and enjoy for all the suffering I have gone through in the belly of the whale. அதன் பிறகு இங்க வந்து நின்னு இவங்களுக்காக வேண்டி மீன் வயித்துல கஷ்டப்பட்டனே, இதெல்லாம் பார்த்து அதை சகிச்சுக்க வேண்டாம். So he preached. ஆக பிரசங்கம் பண்ணான். Judgment is coming. நியாய தீர்ப்பு வர Judgment is coming. நியாய தீர்ப்பு வர Judgment is coming. நியாய தீர்ப்பு வர போகிறது. But the reaction was, ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க? they started repenting. அவங்க மனம் திரும்ப ஆரம்பித்து They started crying out to God. அவர்கள் தேவனை நோக்கி கதற They ஆரம்பித்தார்கள். changed. அவர்கள் மாறிவிட்டார்கள். So God said, ஆகவே தேவன் சொன்னார், I won't do what I wanted to do to them. நான் இவர்களை செய்ய விரும்புகிறதை செய்ய விரும்பவில்லை. Now I tell you, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், God didn't change. தேவன் மாறவில்லை. The people of Nineveh changed. நினிவே மக்கள் மாறினார்கள். God stays constant. தேவன் அப்படியே தான் இருக்கார். He's unchanging. அவர் மாறாதவர். God says, if you sin, punishment is there. தேவன் சொல்றார், நீங்கள் பாவம் செய்தால் தண்டனை உண்டு. I punish evil. தீமையை தண்டிப்பேன் நான். And I reward good. நல்லதுக்கு பலனை கொடுப்பேன். This is my principle. இதுதான் என்னுடைய கோட்பாடு. Has God changed in that principle? இந்த கோட்பாடில தேவன் மாறிவிட்டாரா? When God, when God said I repent, he didn't say I have now changed my mind, I have new thoughts about these people. No. He didn't mean that he has now changed and he has new thoughts about his people. ஏதோ மனஸ்தாபப்பட்டார் மாறிவிட்டார்னு சொன்னா இந்த மக்களுக்கு குறித்து அவருடைய எண்ணம்லாம் மாறிவிட்டது, வேற எண்ணம் வந்து விட்டது என்று கிடையாது. முதல்ல இவங்களை எப்படியாவது அடிச்சு சாகடிச்சலாம் நினைச்சேன், இப்ப எனக்கு கொஞ்சம் இறக்கம் வந்திருக்குது, நான் ரொம்ப அன்பான தேவன் ஆயிட்டேன், கொஞ்சம் நான் திருந்திட்டேன், அப்படி கிடையாது. He is always the same. அவர் அப்படியே தான் இருக்காரு. He says if you sin, then you're going to get that reward. சொல்லுங்க, நீங்க பாவம் செஞ்சா பிறகு அதற்கேற்ற பலன் கிடைக்கும். Then if you do good, then I'll reward. பிறகு நன்மை செய்தால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். That's all. அவ்வளவுதான். This is unchanging. இது மாறாதது. They were living in sin, so he said, I'm going to judge you because I'm that kind of person. பாவத்துல வாழ்ந்து வந்தார்கள், ஆகவே சொன்னான் நான் தண்டிக்க போகிறேன், ஏனென்றால் நான் அப்படிப்பட்டவர். Every sinner will be judged. ஒவ்வொரு பாவியும் தண்டிக்கப்படுவார். God doesn't change in that. தேவன் அதுல மாறுவது He கிடையாது. stayed there. அவர் அப்படியே தான் இருந்தார். But the people changed. ஆனால் மக்கள் மாறினார்கள். So God says, well, I'm going to do what I said. I'm going to punish evil,
reward good, you are now good, so I'm going to do the other thing, reward your good. தேவன் என்ன சொல்றார்? தீமையை தண்டிப்பேன், நல்லதுக்கு பலன் தருவேன். ஆக இப்ப நல்லது செய்றீங்க, அதுக்கேற்ற பலனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். So I say to you, my friend, God did not change, the people changed. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் மாறவில்லை, மக்கள் தான் You மாறினார்கள். must read it like that. அது அப்படிதான் வாசிக்கணும். God did not change. தேவன் மாறவில்லை, The people of Nineveh changed. நினிவே மக்கள் மாறினார்கள். So God said, I'm going to do what I normally do if you change. ஆகவே தேவன் சொன்னா, வழக்கமா நீங்க மாறினால் நான் என்ன செய்வேனோ அதை நான் I'm செய்யட்டும். going to reward you. நான் உங்களுக்கு பலன் கொடுக்க bless போகிறேன், you. ஆசீர்வதிக்க போகிறேன். Now you read the story, it's a strange story. Noah sits down under a tree and he really complains to God. He wants to die and he said, why didn't you destroy these people? கதையை வாசித்து பாருங்க. யோனா மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து ஏண்டவரே இந்த மக்களை அழிக்கலன்னு புலம்பி தள்ளுறான் அவன். He thought he was going to bring judgment. அவன் யோசித்தான் நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு. The thing about Genesis, பிறகு ஆதியாகமத்தை பற்றி, it is about Noah's civilization. அது நோவான் காலத்துல வாழ்ந்த மக்களை பற்றியது. You know that those people lived in great wickedness and அந்த sin. ஆட்கள் மகா பெரிய பொல்லாப்பு நிறைந்த ஆட்கள் என்று உங்களுக்கு தெரியும். God made people for blessing. தேவன் மக்களை ஆசீர்வதிக்க தான் உண்டாக்கினார். Made people to live for him. தனக்காக வாழும்படிக்கு தான் அவளை உண்டாக்கினார். So when he saw them living in wickedness and sin, and the wickedness was everywhere and it was only increasing, and the heart of man was full of wickedness and evil. ஆகவே மக்களுடைய இருதயம் பொல்லாப்பினாலே பாவத்தினால் நிறைந்து எல்லா இடத்திலும் பொல்லாப்பு தலைவிரித்து ஆடியதை தேவன் கண்டபோது, Then the Bible says God was grieved. அப்பதான் வேதம் சொல்லுது தேவன் விசனப்பட்டார் என்று. Because God cannot bless these people. ஏனென்றால் தேவன் இந்த மக்களை ஆசீர்வதிக்க முடியாது. God was grieved. தேவன் விசனப்பட்டார். God was grieved that these people were ever made and ever was put upon the face of the earth. இந்த மக்கள் எல்லாம் இந்த பூமியில உண்டாக்கி நான் வைத்தேனே என்பதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். You know, it is not that God has changed. ஏதோ தேவன் மாறி விட்டார் என்று கிடையாது. He is feeling sorry for them. He is grieved over these people அவர்களுக்காக வருத்தப்படுகிறார். அந்த மக்களை கண்டு விசனப்படுகிறார். who are wasting their lives, தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். not living for the purpose for which they were made. எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டாலும் அந்த நோக்கத்துக்காக வாழவில்லை அவர்கள். Let me give you an illustration. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். You'll understand this better. இத நல்லா புரிஞ்சுப்பீங்க. To show that God does not change, it's only we change, the world changes, everything changes. We get in line with God's will and purpose, and that's all happens. God never changes. தேவன் மாறுவது கிடையாது, நாம் மாறுகிறோம், உலகம் மாறுகிறது, மக்கள் எல்லாம் மாறுகிறார்கள். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாய் போகிறோம். அதுதான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். Now when the sun shines, சூரியன் பிரகாசமா இருக்கும்போது, you know, you can put some wax there, it will melt. கொஞ்சம் மெழுகு அங்க வச்சீங்கன்னா அது உருகிடும். But if the sun shines on the clay, it will get hardened. ஆனா சூரியன் மீது, களிமண் மீது சூரியன் பிரகாசிக்கும் போது அது கடினமாகிறது. Now you can't say, well, the sunshine, brother, it's melting my wax and hardening my clay. நீங்க வந்து பிரதர் சூரியன் இவ்வளவு பிரகாசிக்குது, என் மெழுகெல்லாம் உருகுது, களிமண்லாம் கட்டி போகுதுன்னு சொல்ல முடியாது. Doing one thing here and doing another thing there. இங்க ஒண்ணு பண்ணுதே அங்க ஒண்ணு பண்ணுதேன்னு சொல்ல முடியாது. It is doing one thing and the exact opposite thing it's doing here. இங்க ஒரு காரியத்தை செய்து இதுக்கு நேர் எதிரா அங்க ஒரு காரியத்தை செய்து, Melting one thing and hardening another thing. ஒரு காரியத்தை உருக்குது, ஒரு காரியத்தை கடினப்படுத்துகிறது. No, கிடையாது. the sun is unchanging. It stays the same. ஆனா சூரியன் மாறாது, அது அப்படிதான் இருக்கு. In the sense that the changing thing is not there. You know, it is shining. That's all. மாறான்னு சொல்லும்போது அந்த பிரகாசத்தை சொல்லுகிறேன். அது அப்படியே பிரகாசமா இருக்கு. That's all. அவ்வளவுதான். What changes is what is put before the sun. மாறுகிறது எது? சூரியனுக்கு முன்னால என்ன நாம் வைத்து இருக்கிறோமோ அதுதான். If you put wax, it's going to melt. மெழுக வைத்தா அது உருகும். If you put clay, it's going to harden. களிமண்ணை வைத்தால் அது கட்டி போகும். Same way with God. தேவனிடத்தில் அப்படி. God is unchanging. தேவன் மாறாதவர். Just like the sun is shining. பாருங்க, அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறார். You put the sinner before him, he is punished. பாவிக்கு முன்னால் அவருக்கு முன்னால் பாவியை வைத்தால் அவன் He தண்டிக்கப்படுகிறான். receives the wrath of God. தேவனுடைய கோபாக்கினை பெற்றுக் கொள்கிறான். If you put a man who is repentant and is turning to God and seeking his mercy and grace, then he is blessed. மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து அவருடைய இரக்கத்தை தேடுகிற மனிதன் ஒருவன் வந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். Just like the one and the same sun both melts and hardens, God is the same. He never changes. It is these two things that are different, not God. பாருங்க, ஒரே சூரிய பிரகாசம் எப்படி ஒன்றை உருக்கி ஒன்றை கட்டியாக்குகிறது, அதே போலதான் தேவன் மாறுவது கிடையாது. இந்த ரெண்டு ஆட்கள் மாறுகிறார்கள், அவ்வளவுதான். The wax and the clay are different. பாருங்க, மெழுகு வேற, களிமண் வேற. The sun is the same. ஆனா சூரியன் அதேதான். Same way, another example. அதே போல இன்னொரு உதாரணம். You're riding against the wind. நீங்க காற்றுக்கு எதிரா பிரயாணப்பட்டா, It's a struggle, you know, you're pedaling hard. அது பெரும் போராட்டம் வரும், கஷ்டப்பட்டு மிதிப்பீங்க. If you turn around and ride with the wind, ஆனா காற்று திசையிலே நீங்களும் போனா, it actually pulls you with it. சொல்ல போனா அப்படியே அடிச்சிட்டு It போயிடும். actually helps you. அது உங்களுக்கு உதவும்.
Now, you don't stop and say, well, wonderful thing, the wind has changed, has it? நீங்க நின்னப்பா என்ன அற்புதம் காத்து மாறிடுச்சுன்னு சொல்றது கிடையாது. Wind doesn't change. காத்து மாறல. It's blowing where it's blowing. அது எங்க அடிக்குதோ அந்த பக்கம் தான் It அடிச்சு. so happened you changed and you are riding in the direction of the wind. ஆனா என்ன ஆயிற்று, நீங்கள் மாறினீர்கள், காற்று அடிக்கிற திசையிலே நீங்கள் வண்டியை ஓட்டுகிறீர்கள். So when God blesses you, it's not that God was mean to you before, but now he is more gracious to you. ஆகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது முன்ன ரொம்ப கஞ்சனா இருந்தாரு, இப்போ கிருபையை ஆசீர்வதிக்கிறார், அப்படி கிடையாது. No. கிடையாது. Some positive change has taken place in your life. உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. Some change has come upon you. உங்களிலே ஏதோ மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. God doesn't change and you cannot change God and nobody can change him. தேவன் மாறுவதில்லை, நீங்களும் அவரை மாற்ற முடியாது, யாரும் அவரை மாற்ற முடியாது. Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? So these are things that our lives are based on. ஆகவே இந்த காரியின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. Now let's go on to the next one. இப்போ அடுத்த காரியத்துக்கு செல்லுங்கள். Consider what this truth about immutability teaches the believer. தேவன் மாறாதவர் என்ற சத்தியம் விசுவாசிகளுக்கு என்ன போதிக்கிறது என்பதை பார்ப்போம். I would say to you that this is the ground and the encouragement for our prayer and worship. நம்முடைய ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் மிகுந்த தைரியத்தை கொடுக்கிறது, உறுதியை கொடுக்கிறது இதுதான் என்று நான் சொல்லுவேன். தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது இந்த சத்தியம். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற விதத்திலேயும் நமக்கு ஊக்கத்தை அளிக்கிறது இந்த சத்தியம். Now the atheists take it the opposite way. நாத்திகர்கள் நேர் எதிராக அதை எடுத்துக்கறாங்க பாருங்க. You know what they say? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? They don't believe in God. அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. Well, you say God never changes. அவங்க சொல்றாங்க தேவன் மாறுவதில்லை, நீங்க சொல்றீங்க. Then what's the use of worshiping him? அப்படி இருக்கும்போது அவரை ஆராதித்து என்ன பயன்? What's the use of praying to him? அவரிடத்துல ஜெபம் பண்ணி என்ன பயன்? He's not going to change. அவர் மாற போறது இல்லையே. He's not going to give me anything because I'm asking or I'm crying or I'm pleading. ஏதோ நான் அழுது நான் கெஞ்சி கேக்குறதுனால எதுவும் எனக்கு கொடுக்க போறது இல்ல. He's not going to do anything because I'm fasting. ஏதோ நான் உபவாசிக்கிறதுனால அவர் எதையும் எனக்கு செய்ய So போறது the இல்ல. atheist says, look at you, you're a fool. You're wasting your time going before this God, worshiping, praying before him because he's not going to change. He's the same. ஆகவே நாத்திகள் என்ன சொல்றாங்க, தேவன் மாற போவதில்லை, அப்படியே தான் இருக்க போகிறார். ஆக அவர்கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? What's the use of going and worshiping because he's not going to give you anything? அவர் எதையும் கொடுக்க போறது இல்லையே, அப்படி இருக்க அவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? He's unchanging. அவர் மாறாதவரா. But the believer says ஆனா விசுவாசி சொல்லுகிறார் to the atheist, நாத்திகனை பார்த்து, you fool, முட்டாளே, this is exactly the reason why I worship him. இதனால தான் நான் அவரை ஆராதிக்கவே செய்றேன். My God is so wonderful. என் தேவன் அவ்வளவு அற்புதமானவர். He's unchanging. அவர் மாறாதவர். What he says he will do. அவர் சொன்னால் அதை அப்படியே செய்வார். He's unchanging. அவர் மாறாதவர். I can depend upon him. நான் அவரை சார்ந்து இருக்கலாம். He has given me promises. எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். He will fulfill it for me. அவர் எனக்காக அதை நிறைவேற்றுவார். He is so wonderful. I can believe in him. Everything changes, but he never changes. அவர் அவ்வளவு அற்புதமானவர், எல்லாமே மாறினாலும் அவர் மாறுவதில்லை. The believer says there is nothing in the world that I can trust and lean upon but my God who is unchanging. விசுவாசி சொல்லுகிறான், இந்த உலகத்திலே நான் நம்பி சார்ந்து இருக்கக்கூடியது எதுவுமே இல்லை, ஆனா என் தேவன் மாறாதவரா இருக்கிறார். He is unchanging. அவர் மாறாதவர். My employer changes. என்னுடைய பாஸ் மாறுறாரு. My world changes. என்னுடைய உலகம் மாறுகிறது. Government changes. அரசாங்கம் மாறுகிறது. Kingdom changes. ராஜ்யங்கள் மாறுகிறது. Everything changes. எல்லாம் மாறுகிறது. It is also uncertain. எல்லாமே நிச்சயமற்று That இருக்கிறது. is why I cling more and more to God because he is the only thing that is certain and sure. ஆகவே தான் தேவனை அதிகமாக நான் பற்றிக் கொள்கிறேன், ஏனென்றால் அவர் மட்டுமே நிச்சயமானவர், உறுதியானவர். That is why I pray, he says. ஆகவே தான் நான் ஜெபிக்கிறேன். That is why I worship him. ஆகவே தான் அவரை ஆராதிக்கிறேன். Because he is so good. He remains always faithful. ஏனென்றால் அவர் நல்லவர், எப்போதுமே உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is unchanging. அவர் மாறாதவர். Are you there? இருக்கீங்களா? Why do you pray, my friend? ஏன் நீங்கள் Why do you ஜெபிக்கிறீர்கள்? worship him at all? ஏன் நீங்கள் அவரை ஆராதிக்க வேணும் சொல்லுங்க. Some people think, well, this is the way we worship. We clap our hands, we lift our hands, we're going to do this. you ஒரு know. சிலர் நினைக்கிறாங்க Like கையில exercise, தட்டுறது. like drill. You know. ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி, ட்ரில் மாதிரி, கையில தூக்குறது, கையை தட்டுறது, இதுதான் So it அவ்வளவுதான். has come down now to everybody say 3 hallelujah. ஆக இப்ப என்ன நிலைமைக்கு வந்துருச்சு, எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா போடுங்க. அல்லேலியாவை ஏலம் விட்டுறாங்க அப்படியே. 3 அல்லேலியா சொல்லு போ. 3 அல்லேலியா. இன்னொரு 3 அல்லேலியா, இன்னொரு 3 அல்லேலியா. Mechanical it becomes. ஒரு யந்திரம் போல பண்ணிட்டு இருக்காங்க. You know, what is 3 hallelujahs? 3 அல்லேலூயால என்ன இருக்கு? No use shouting 300 hallelujahs. 300 அல்லேலூயா போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. You see? Why do you worship him? ஏன் அவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்? Is he wonderful to you? அவர் உங்களுக்கு அற்புதரா இருக்கிறாரா? Do you see the world as a changing, shifting, uncertain world that you can lean upon, you cannot trust, but your God is the
as the anchor of your life and the rock of great refuge. இந்த உலகம் மாறுகிற உலகம், நிச்சயமற்ற உலகம். ஆனால் உங்களுடைய தேவன் அவர் கற்பாரையா இருக்கிறார். அவர்தான் என்னுடைய நங்குரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதனாலே ஆராதிக்கிறீர்களா? Is your heart welling up within you with praise and thanksgiving and gratitude for him? உங்கள் உள்ளத்துக்குள்ளே தேவன் மீது நன்றியும் துதியும் ஸ்தோத்திரமும் அப்படியே பொங்கி வழிகிறதா? Is praise coming out of your heart when you think about the fact that he never changes? அவர் ஒரு நாளும் மாறாதவர் என்று நினைக்கும் போது துதியானது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா? Then you lift up your hands, my friend. அப்போது கரங்களை உயர்த்தி You lift it up because you feel that gratitude, that joy, that rejoicing over him and what he is. அவர் மாறாதவர், அவர் என்னவா இருக்கிறார், அதை நினைத்து அதன் அடிப்படையில் நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு தான் நீங்கள் கரத்தை உயர்த்துகிறீர்கள். Amen. ஆமென். That's all worship is. ஆராதனை என்றால் அவ்வளவுதான். So if you don't have this knowledge, how inefficient your worship will be. You just think about it. இந்த அறிவுலன்னு சொன்னா உங்களுடைய ஆராதனை எவ்வளவு பயனற்று இருக்கும் கொஞ்சம் யோசித்து If you பாருங்க. don't know these truths, இந்த சத்தியம்லாம் உங்களுக்கு தெரியலன்னு you'll be சொன்னா standing there. சும்மா அப்படி நின்னுட்டு இருப்பீங்க. Someone has to be egging you, just pushing you and say, come on now, lift up your hand. யாராவது உங்களை அப்படி தள்ளினே இருக்கணும். கையை தூக்குங்க, கையை தூக்குங்க. Clap your hand. கையை தட்டுங்க. Sing a little louder. கொஞ்சம் சத்தமா பாடுங்க. Now shout a little இப்போ bit. கொஞ்சம் கூச்சல் Now போடுங்க. say 3 hallelujah. ஒரு 3 அல்லேலூயா Now போடுங்க. no, that is, to me, worship is not something that you pump up. ஆராதனை என்பது ஏதோ நம்ம தூண்டி விட்டு வரக்கூடியது ஒரு காரியம் அல்ல. We have gone past that age. Now it is jet motor. பாருங்க அந்த காலம்லாம் கடந்து போச்சு. இப்ப ஜெட் மோட்டார் தான். Now you turn the switch on, this knowledge of God that is in you, and your heart flows with gratitude and praise, and you worship him because you begin to see who he is and what he is more and more, and that causes the worship. இப்போ ஸ்விட்ச் போட்டா போதும், தேவன் யார், எப்படிப்பட்டவர், என்னவா இருக்குன்னு அறிவு உங்களுக்குள்ள அதிகமா இருக்கிறது. ஆகவேதான் தானாகவே உடனடியா துதி ஸ்தோத்திரம் ஆராதனை எல்லாம் வருகிறது. இந்த அறிவு தான் ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. அறிவு தான் பவர். அதுல தான் ஆராதனை வருது. See, not mechanical thing. பாருங்க, இது எந்திரம் போல கிடையாது. It is a heart thing, always before God. எப்போதுமே இருதயத்தில் இருக்க ஒரு காரியம். Why do you pray? ஏன் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? Prayer is also for the same reason. ஜெபமும் அதே காரணத்துக்காக தான். You see, if you're thinking by your prayer you are going to somehow shake God and get something from him, எப்படியோ நீங்க ஜெபம் பண்ணி அதனால தேவனை உலுக்கி எதையாவது வாங்கிடலாம் நினைச்சா you're going to be a terribly disappointed person. நீங்க பயங்கரமா ஏமாற்றம் அடைவீங்க. You see, what is prayer? பாருங்க, ஜெபம் என்றால் என்ன? Prayer, some people think today is, they think prayer is a great desire we have to change this God. சிலர் நினைக்கிறாங்க ஜெபம் என்று சொன்னா இந்த தேவனை மாற்ற வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் இருக்க மிகப்பெரிய ஆசை என்று. கர்த்தர் மாறுவாருன்னு நிறைய ஜெபம் பண்ணி இருக்காங்க நிறைய பேர். எல்லாத்தையும் சொல்றாங்க அவர் மாறணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் மாறவே மாட்டாருங்க. He'll never change. அவர் மாறவே மாட்டார். நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், இன்னும் 2000 பேரை கூட்டி வச்சு ஜெபம் பண்ணலாம். He will never change. அவர் மாறவே மாட்டார். You can get 10,000 people to have the greatest prayer meeting, he is not going to change. 10,000 பேரை கூட்டி பெரிய ஜெப கூட்டம் வச்சாலும் அவர் மாற போறது இல்ல. He will never change. அவர் மாறவே மாட்டார். So what is prayer? ஆகவே ஜெபம் என்றால் என்ன? Prayer is not our desire to change God. ஜெபம் என்பது தேவனை மாற்ற வேண்டும் என்ற நம்முடைய விருப்பம் அல்ல. Prayer is a group of people knowing the will of God, they go before God and desire the will of God to be done in their lives. தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஒரு கூட்ட மக்கள் தேவனுடைய சித்தம் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சித்து கேட்கிறார்களே, அதுதான் ஜெபம். That is why I say, if you don't have proper teaching about prayer, you cannot even begin to pray. ஆகவே தான் நான் சொல்றேன், ஜெபத்தை குறித்து சரியான போதனை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கவே முடியாது. Yeah, I don't say you can't make the sound, you can't say the words. You can say the words, you can cry, you can kneel down, you can even jump, and you can cry, and you can shout and go through all the motions, but that's not prayer. பாருங்க, ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அத வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது, சத்தம் வராது, அதெல்லாம் சொல்ல வரல. முட்டி போடலாம், என்ன எதை வேணா பண்ணலாம், ஆனா சரியான ஜெபத்தை பண்ண முடியாது. Only when you know the truth. சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே It leads you to proper prayer. சரியான ஜெபத்துக்குள்ளே அது உங்களை கொண்டு So when I kneel down before God, I'm not trying to change him. ஆகவே நான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும்போது நான் அவரை மாற்ற முயற்சிக்கவில்லை. There are others who think they are trying to impress God. ஆனா சிலர் இருக்காங்க இப்படியாவது ஆண்டவரை ஈர்க்கணும்னு பாக்குறாங்க. One man said, my tears ran like a river, brother. ஒருத்தர் சொல்றாரு, என் கண்ணீர் நதியை போல ஓடுச்சு. And finally, after so many days of my tears running and gathering up like a river, God saw my tears. கடைசில என்னுடைய கண்ணீர் ஆறா ஓடி பெருகினதை தேவன் கண்டபோது பதில் கொடுத்தார் என்றார். இவ்வளவு நாள் அவர் பிஸியா இருந்து எங்கெங்கயோ பார்த்துட்டு இருந்தாரு, நீ கடைசியா என்ன கண்டார். ஐயோ,
God says, you call unto me and I will answer you. தேவன் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். If you abide in me and my word abides in you, ask whatever you will, it will be done unto you of my Father. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் பிதா அதை உங்களுக்கு அருளுவார் என்றார். He said, hitherto you have asked nothing in my name, but you now ask. அவர் சொன்னார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தால ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள். Ask my Father in my name. பிதாவை என் நாமத்தினால கேளுங்கள். Ask and receive so that your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். He says, yield much fruit by asking and receiving. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது மூலமாய் அதிக கனிகளை கொடுங்கள். It's prayer fruit. பாருங்க, அது ஜெபக்கனி. அது Answered prayer, that is the fruit. ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கு, அதுதான் கனி. Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? So what is prayer? அது ஜெபம் என்றால் Not trying to impress him with my tears. ஏதோ என்னுடைய கண்ணீரை வச்சு ஆண்டவர் ஈர்க்கல்ல. A lot of people fast for that reason. See, that's the wrong kind of fasting is what I don't approve. பாருங்க, நிறைய பேர் இதுக்காக தான் உபவாசம் இருக்கிறாங்க. தவறான உபவாசத்தை தான் நான் ஒத்துக்கிறது இல்ல. Wrong fasting. தவறான உபவாசம். They are trying to impress God. ஆண்டவர் எப்படியாவது ஈர்க்கலாம்னு பாக்குறாங்க. 3 நாள் உபவாசம் இருந்தேன் இல்லையா ஆண்டவரே, இன்னும் பதில காணுமே, இன்னும் 30 நாள் இருந்தாலும் பதில் இருக்காது. இந்த உபவாசத்தை மாத்தணும். Are you there? இருக்கீங்களா? See, some people are angry because I say like this. இப்படி எல்லாம் சொல்லுனால சிலருக்கு பயங்கர கோவம் வருது. அவங்க குட்டையை போட்டு நான் உடைச்சிட்டேன், இவங்க நம்பி இருந்த உபவாசத்தை தூள் தூள் ஆக்கிட்டாரு. அவரு என்ன மோசமான பிரசங்கியாரு, எவ்வளோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இவர் இதை போட்டு உடைச்சு இதை ஒண்ணு இல்லாம ஆகிட்டேன். அதை உடைக்கல, நான் உபவாசத்தை உடைக்கல, தப்பான எண்ணத்தை உடைக்கல. I am breaking the wrong idea. தவறான எண்ணங்கள் இருக்கு, அதை உடைக்கிறேன். See, fasting can have a positive effect if you do it rightly. சரியான விதத்துல உபவாசம் இருந்தா அதனால நல்ல பிரயோஜனம் உண்டு. If you think you are impressing God with your fasting, உபவாசத்தினால ஆண்டவரை இழுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, if you are going to change God with your fasting, உபவாசத்தினால ஆண்டவரை மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா, I am not willing to go along with that fasting because it's a waste of time for me. அந்த உபவாசத்துல நானும் கலந்துக்க விரும்பல. ஏன்னு சொன்னா அது எனக்கு நேரம் வேஸ்ட். You know, really, உண்மையா it's a சொல்றேன், waste of time. நேரம் தான் வேஸ்ட் அதுல. And anymore I don't even say I'll come and preach for that meeting sometimes, because everybody is waiting for you to tell them how to shake the throne of God and get up and do something for you. That's the kind of preaching that goes well there. அப்போ அப்படிப்பட்ட உபவாச கூட்டங்களுக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா கூட நான் போதல. ஏன்னா அங்க போனா என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்படி எல்லாரும் ஒன்று கூடி உபவாசம் இருந்து தேவனுடைய சிங்காசனத்தை உழுக்கலாம், அத பிரசங்கம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு வாயை திறந்தா இதுதான் வரும். அதனால பேசாம விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, வேணாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இல்ல எல்லாம் ரொம்ப ஆவலோட வந்திருக்கிறாங்க, எப்படியாவது பிடிச்சி அவரை என்னைக்காவது எப்படியா பண்ண வச்சிடலாம் இன்னைக்கு. நான் சொன்ன உடனே ஏமாத்தத்தோட வீட்டுக்கு போகணும், ஒழுங்கா வசனத்தை படிக்கணும், ஒழுங்கா சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். See, when I tell them the truth, then they have to go and study the word of God, know his will, seek him, love him, serve him, do his will, and then receive the answers. பாருங்க, நாம் போய் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணா அவங்க வீட்டுக்கு போய் வசனத்தை வாசித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர்கள் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் நடந்து அதன் பிறகுதான் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். Are you there? இருக்கீங்களா? You got to ask in faith. விசுவாசத்துல கேட்கணும். You got to do his will. அவருடைய சித்தத்தை செய்யணும். That is why he says in 1 John chapter 5. ஆகவேதான் 1 யோவான் 5ல சொல்லுகிறார், This is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he hears us, and we know that we have the petition that we desired of him. அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால் அதை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். Are you there, my friend? இருக்கிறீங்களா நண்பர்களே? Are you there? இருக்கீங்களா? See, the sun is there for our benefit. சூரியன் நம்முடைய லாபத்துக்காக தான் இருக்கு. Why? ஏன்? So that it can give us light so we can see. நமக்கு ஒளியை கொடுக்க முடியாது, நாம் பார்க்க முடியாது. So that our fruits can receive the sun and ripen. நம்முடைய கனிகள் சூரிய பிரகாசத்தை பெற்று நன்றாய் பழுக்க முடியாது. And so that our seeds can grow. நம்முடைய விதைகள் வளரும்படியாக. So our plants can flourish. நம்முடைய செடி கொடிகள் எல்லாம் தழைக்கும்படியாக. But the thing is, you got to go there and open your eyes and put your hand to work and sow and plant and put the fruit up before the sun, so it can ripen. You got to do all these things. ஆனா விஷயம் என்ன, நீங்க தான் போய் வயலிலே வேலை செய்ய வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும், விதையை நட வேண்டும், மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் சூரிய ஒளி பிரயோஜனமா இருக்கும். விதையை நட்டு உழுது பண்படுத்தி விதை பண்ணி எல்லாம் வளர்த்து பழத்தை கொண்டாந்து சூரியனுக்கு முன்னால வச்சு பழுக்க வச்சு எல்லாம் பண்ணி இதை கொண்டாந்து முன்னால வச்சாதான் அது பழுக்கும். Are you there? இருக்கீங்களா? If you think I'm going to pray, நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படி நினைச்சீங்கன்னா, God says I've given this for you. ஆண்டவர் சொல்ல இத உனக்காக தான் கொடுத்திருக்கேன். Do that. அதை செய். And I will bless that. அதை நான் ஆசீர்வதிப்பேன். So what does God say? ஆகவே தேவன் என்ன சொல்லிருக்கார்? I will bless the work of your hands. நான் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். So work.
வேலை, and ask God's blessings over it. பிறகு அதன் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்கள். Seek God. தேவனை Put தேடுங்கள். the things of God first. தேவனுடைய காரியங்களுக்கு முதல் இடத்தை கொடுங்கள். So, you see, prayer alone is not going to help. அங்க ஜெபம் பண்ணா மாத்திரம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. You know, when I say this, people often mistake me. பாருங்க இத சொல்லும்போது நிறைய பேர் தப்பா It நினைச்சுக்கிறாங்க. is important to know what the will of God is and do it. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை செய்ய வேணும். அது ரொம்ப முக்கியம். That is all. அவ்வளவுதான். Then prayer begins to work. அதன் பிறகு ஜெபம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. So life, prayer is based on the will of God. ஆகவே ஜெபம் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில தான் அமைந்திருக்கிறது. Prayer is based on this unchanging nature of God. ஜெபம் தேவனுடைய இந்த மாறாத தன்மையின் அடிப்படையில Why அமைந்திருக்கிறது. should I try to know His will? ஏன் அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள Because முயற்சிக்கிறேன். He is never going to change. So I better get to know Him and what He thinks and what He wants, so that I can do what He wants. ஏன்னா அவர் மாறப்போவதே இல்லை. ஆகவே அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய சித்தம் என்ன, அதை அறிந்து அதன்படி நான் இசைவா போனா எனக்கு நல்லது. Are you there? இருக்கீங்களா? Secondly, இரண்டாவது, this tells us, what this teaches us is that it tells us the great difference between man and God. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இது நமக்கு காண்பிக்கிறது. Man changes in everything. மனிதன் எல்லாவற்றிலும் மாறுகிறான். In his knowledge, in his will, in his affections. அவனுடைய அறிவிலே, அவனுடைய பாசம் விருப்பங்களிலே, அவனுடைய சித்தத்திலே. Man as a creature is terribly inconsistent. மனிதன் சிருஷ்டியாகிய இந்த மனிதன் நிலையற்றவனா இருக்கிறான் அவனுடைய The காரியங்களில். thing with God is he is absolutely consistent. He says what he does and does what he says. ஆனால் தேவனோ என்னத்தை சொல்லுகிறாரோ அதை தான் செய்கிறார், என்னத்தை செய்கிறாரோ அதை தான் சொல்லுகிறார். That's not a political slogan. பாருங்க இது அரசியல் கோஷம் கிடையாது. This is how God is. தேவன் இப்படிதான் இருக்கார். No one else can be like that. வேறு யாரும் இப்படி இருக்க முடியாது. No one else is like that. வேறு யாரும் அப்படி கிடையாது. Our God is like that. நம்முடைய தேவன் மட்டும்தான் அப்படி So இருக்கிறார். there's a great difference between us and God. ஆகவே நமக்கும் தேவனுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் We இருக்கிறது. become more and more like Him. அவரை போல நாம் அதிகமா மாறிட்டே வரோம். Thank God for the good qualities of consistency. பாருங்க தொடர்ந்து இப்படி மாறி வருகிறோம், அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளும் சொல்றதை செய்யறவங்களும் மாறும்போது ரொம்ப சந்தோஷம். But God is absolutely perfect. ஆனால் தேவனோ முற்றிலும் பூரணமானவர். Next, அடுத்தது, consider the comfort that this truth brings to the believer. விசுவாசிக்கு இந்த சத்தியம் கொண்டு வருகிற